திஸ் இஸ் கலை. வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். ஐபிஎல் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ட்ரீம் 11 ஆப்பையும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல அந்த ட்ரீம் 11 எப்படி சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட இந்தியால ரன் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ எல்லாம் பத்தின ரியல் ஸ்டோரி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ட்ரீம் 11னா என்ன அப்படின்னா, நிஜ பிளேயர்ஸ் எப்படி கிரிக்கெட் விளையாடுறாங்களோ அதே மாதிரி நம்மளோட ஃபேண்டசியான கிரியேஷன்னால உண்மையான பிளேயர்ஸ் மாதிரி நாமளே செட் பண்ணி ஒவ்வொரு கண்டெஸ்ட்லயுமே நம்ம அவங்கள விளையாட வைக்கிறோம். இந்த ட்ரீம் 11 பின்னாடி எப்படி அந்த மணி ஏர்ன் பண்ற கான்செப்ட் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேட்ச் கிரியேட் பண்றதுக்கு, அதாவது ஒரு டீம் செலக்ட் பண்றதுக்கு இப்ப நீங்க 10 பேர் என்ட்ரி ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து 100 உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸா போட்டாங்க அப்படின்னா 10 பேருக்கு மட்டுமே 1000 ரூபாய் ஆச்சு. முதல் 2 பிரைஸ்க்கு மட்டும் தான் அவங்க பிரைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட்க்கு ஒரு 500 கொடுத்துட்டாங்க, செகண்ட்க்கு உங்களுக்கு ஒரு 300 கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற 200 ட்ரீம் 11 எடுத்துக்குவாங்க. இதே மாதிரி தான் எத்தனை லட்சக்கணக்கான பேர் சேர்ந்தாலும் இதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு. சோ இது அவங்க யார் வரா, ஜெயிக்கிறா, போறா அப்படிங்கறதுல விஷயம் கிடையாது. இவங்களுக்கு வந்தாலே அவங்களுக்கு அமௌண்ட் தான். சோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய கண்டெஸ்ட் வச்சிருக்காங்க. வெரைட்டியா ஃப்ரீயா விளையாடுறதுல இருந்து, கம்மியான அமௌண்ட் பே பண்ணி விளையாடுறதுல இருந்து, ஹை லெவல் பே பண்ணி விளையாடுற வரைக்குமே இருக்கு. சோ அவங்களோட மணி வச்சிருக்கிற பொறுத்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அப்போ ட்ரீம் 11 எல்லாமே ஒரு கேம்பிளிங் தானே. அது எப்படி இந்தியால உங்களுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தவிர மத்த எல்லா நாடுகளிலுமே அது ஃபர்ஸ்ட் அலோவ் பண்ணி இருந்தாங்க. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க புரிய வச்சாங்க. சாதாரணமா கேம்பிளிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெறும் பணத்தையும் லக்கும் மட்டும் வச்சுதான் விளையாடுறது. சோ அந்த மாதிரி இது இல்ல. இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த விளையாட்டு பத்தின ஸ்போர்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும். அப்ப மட்டும்தான் நீங்க இதுல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியா சுப்ரீம் கோர்ட் மூலமா இது எல்லாத்துக்குமே புரிய வச்சு இது கேம்பிளிங் இல்ல, முழுக்க அறிவு சார்ந்த விளையாட்டு மட்டும்தான் அப்படின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமேலுதான் தைரியமா இவங்களை விளம்பரப்படுத்துறதுக்காக நம்மளோட மகேந்திர சிங் தோனி வச்சு திமாக் சே தோனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா யோசிச்சு விளையாடு அப்படிங்கறத கான்செப்டா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமா இந்த ட்ரீம் 11 பத்தி நிறைய பேருக்கு புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சு. முதல் பாத்தீங்கன்னா ஹர்ஷேன் அண்ட் பவித் அப்படிங்கிற அவர் ஃப்ரெண்ட் 2 பேரும் சேர்ந்து இதை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க அப்ராட்ல இருந்து இங்க வராங்க. சோ அப்ராட்ல எல்லாம் இருக்கும் பொழுது இந்தியால மட்டும் ஏன் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுவும் இந்தியானா கிரிக்கெட் வெரியன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எக்கச்சக்கமான பேர் நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயுமே அவங்களுக்கு கிரிக்கெட் ஊறி இருக்குன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியும். சோ அப்போ கிரிக்கெட்டை மையமா வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்னைக்குமே அது ஃபிளாப் ஆகாது அப்படிங்கிற முழு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதல்ல அந்த பாயிண்ட் பேசிஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுல அவங்களுக்கு அவ்வளோக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சக்சஸ் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா வேற ஒண்ணுல யோசிக்கிறாங்க, ஏன் நம்மளுக்கு இப்படி ஆகுது, அது இவ்வளவு பெரிய இந்தியால நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா வராம ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா என்ன மிஸ்டேக், கண்டிப்பா மிஸ்டேக் நம்ம கிட்ட தான் இருக்கும். அது என்னன்னு ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல தொடர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவரோட சொந்த பணம், அதுக்கப்புறம் இல்லாம அவங்களோட சொந்தக்காரங்க கிட்ட வாங்கணும்னு அப்படி எல்லாத்துக்கிட்டையும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வாங்கிதான் அந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் அது ஃபிளாப் ஆயிருச்சு. 2வது டைம் பண்ணும்போது நிச்சயமா யார்கிட்டயுமே பணம் இருக்காது. அவர் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ரொம்ப புலமை பெற்றவராக இருந்தாரு. அதனால அவருக்கு தெரிந்த தொழில் வைத்து அதுல இருந்து வருமானம் ஈட்டி அதை இதுக்கு போட்டு இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரீம் 11 ஐபிஎல் கூட கை கோக்க ஆரம்பிச்சது. இந்த ஐபிஎல் கூட கை கோத்ததுக்கு அப்புறமேல் தான் இவங்களோட சக்சஸ் growth ரொம்பவே ஹையஸ்ட் பீக்கு போச்சுன்னு அப்படிங்கிறது சொல்லலாம். ஐபிஎல்ல அவங்க கை கோக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சக்சஸ் ரேஷியோவும் கை கோத்ததுக்கு அப்புறம் கிடைச்ச சக்சஸ் ரேஷியோவும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஐபிஎல் கூட அவங்க டை அப் பண்ணதுக்கு அப்புறமேலு அவங்களோட டர்ன் ஓவர் 65 லட்சம் கோடி அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இது விளையாடுறவங்களும் சரி, இல்ல விளையாடாம வெளியிருந்து பாக்குறவங்களும் சரி, இதெல்லாம் கேம்பிளிங். அவங்களே ரோபோட் கிரியேட் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் ரன் பொசிஷனுக்கு, அதே மாதிரி அவங்க யாரெல்லாம் ஒரு அளவுக்கு மக்கள் சிமிலரா கொண்டு வராங்களோ அதை விட கொஞ்சம் நல்லா டீமா ரோபோட்டை கிரியேட் பண்ணி அதுல இருந்து அவங்களே மணி ஏர்ன் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே கேம்பிளிங் தானே, யாருமே ஜெயிச்சதே கிடையாது. ஜெயிச்சவங்களை பத்தி நம்மளுக்கு ஒரு டீடைல்ஸ்மே தெரியறதும் இல்ல. சும்மா அந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் இவங்க வின் பண்ணிட்டாங்க, செகண்ட் பிரைஸ் இவங்க வின் பண்ணிட்டாங்க, மிச்சம் எல்லாத்துக்குமே எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களோ அதுல இருந்து அமௌண்ட் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதோட சரி, பெருசா விளம்பரமும் இல்லாதங்காட்டிக்கு இது எல்லாமே கேம்பிளிங், ஏமாத்து வேலை அப்படின்னு விளையாடுறவங்களும் சொல்லிட்டே தான் விளையாண்டு இருக்காங்க. வெளியிருந்து பாக்குறவங்களும் அப்படியே இந்த ட்ரீம் 11 பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ட்ரீம் 11 பாத்தீங்க அப்படின்னா கேம்பிளிங்காட்டிக்கு தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டோர்லயே இதை டவுன்லோட் பண்ணிருக்க முடியாது. இன்டர்நேஷனல் லெவல்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே இது தெரியும். அதனால இவங்களோட ஸ்டோர்ல இருந்து மட்டும்தான் நம்ம ட்ரீம் 11 ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த ட்ரீம் 11 கேம்பிளிங் இல்லையா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட அந்த கவர்மெண்ட் கிட்டே விட்டலாம். நம்மளுக்கு அதுக்கு வம்பே வேண்டாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிற ஒரு லெசன் பாத்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன வயசுலயே அவரு இந்த மாதிரி எங்க டிமாண்ட் கம்மியா இருக்கோ அதை கிரியேட் பண்ணி நம்ம பிசினஸா விட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ் ரேஷியோ வரும்னு பண்ணி அதுல ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமேலும் அந்த ஃபெயிலியர்ல எங்க மிஸ்டேக் இருக்குங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க இருந்து மறுபடியும் புதுசா ஸ்டார்ட் பண்றாரு. மிஸ்டேக் என்னன்னு தெரிஞ்சாச்சு, அதை ரெக்டிஃபையும் பண்ணியாச்சு. அதனால அவங்களுக்கு ரிசல்ட் ஹையஸ்ட் பீக்கா சக்சஸ் ரேஷியோவும் கிடைச்சாச்சு. இதைத்தான் நாம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம புதுசா ஒரு தொழில் தொடங்கும் பொழுது
அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்காம அதை தாண்டி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது யோசிச்சோம்னா கண்டிப்பா எல்லாத்துனாலையும் முடியும். அப்படிதான் நம்மளுடைய ஹர்ஷெயின் அண்ட் பவித் சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் ஜாப் மட்டும் இல்லைங்க, இதே மாதிரி சூப்பரான ரியல் டைம் ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்து உங்களை என்கரேஜ் பண்றதுக்கும் நாங்க ரெடியா இருக்கோம். நெக்ஸ்ட் யாரோட ஸ்டோரி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அதையே போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.